சும்மா பேசின ஒரு சென்டென்ஸ்க்காக நரகம் போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இங்கே எல்லோரும் நல்லவங்க தான், ஆனால் தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தவறு இருக்கே, அதுதான் பெரிய பாவம். புறங்கூறல் அப்படின்னு என்ன? ஒரு மனுஷன் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உண்மையாகவே இருந்தாலும் பேசுறது தான் காசிப்ஸ், புறங்கூறல். அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான், உங்களில் ஒருவர் இறந்த தன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவாராம். ஏன் இவ்வளோ கடுமையான உதாரணம் தெரியுமா? புறங்குரல் அவ்வளவு மோசமான ஒரு செயல். யோசிச்சு பாருங்க, நம்ம பின்னாடி யாராவது நம்மளை பற்றி பேசினா மனசு எவ்வளோ வலிக்கும். அதே வழியை நம்ம வேற ஒருத்தருக்கு கொடுக்குறோம். காசிப்ஸ் வர காரணம் என்னன்னா சொல்லட்டுமா? பெருசாக ஒன்றும் இல்லை, டைம் பாஸ், கோபம், பொறாமை, இப்போ புதுசாக சேனல் டிஆர்பிக்காக சும்மா சொன்னேன்னு நினப்பு. ஆனால் அல்லாஹ் முன்னாடி எதுவுமே சும்மாங்கிறது கிடையாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சின்ன ரூல் நினைவில் வச்சுக்கோங்க, நல்லதையே பேசு, இல்லையா மௌனமாக இரு. இந்த ஒரு பழக்கம் போதும் நிறைய பாவத்திலிருந்து நம்ம காப்பாற்ற. இங்கே ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்கிறதே மிகப்பெரிய இபாதத். கரெக்ட்னா கமெண்டில் கரெக்டுன்னு போடுங்க.